ஏண்டா பொண்டாட்டிக்கு பிரசவம் ஆபரேஷன் பண்ணணும், இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, வந்துடுன்னு கெஞ்சி கேட்டனேடா. இப்படி வராம என் கழுத்து அறுத்துட்டியடா. இப்ப எதுக்குடா வந்த? எதுக்கு வந்த? என்ன மன்னிச்சிருப்பா. ஆபரேஷனுக்கு பணம் புரட்டிட்டு வர்றதுக்குள்ள. நிறுத்துடா. யாருக்கடா வேணும் உன் காசு? இவ என்னடா பாவம் பண்ணா? உங்களுக்கு ஆதரவா இருந்ததை தவிர வேற என்னடா அவ பாவம் செஞ்சா? அநியாயமா பார்வதி உசுர பறிச்சிட்டீங்களா பாவிங்களா? மன்னிக்கும், என்ன மன்னிச்சிருப்பா. நான் ரொம்ப பெரிய பாவிதான். என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கும். அங்கே நில்லா. ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. மீறி வச்ச என்ன மனுஷனாவே பார்க்க மாட்டேன். என் பார்வதி சாவலடா. அவளை நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து கொன்னுட்டீங்கடா. குடும்பத்தையும் அழிச்சிட்டீங்களேடா. எங்கடா அவன் பொண்டாட்டி? இப்ப கூட பார்க்க வரல. முக்கியமான இந்த நேரத்துல கூட உதவாத அந்த படிப்பு எதுக்குடா? உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, வந்து உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டா அவளை புடமாக்கி பார்க்க வந்திருக்கியே. இல்லப்பா, மன்னிக்கோ. வேணா. உன் கூட நட்பு வச்சுக்கிட்டதுக்கு இப்ப என் பொண்டாட்டியை எழுந்து நான் நடு ரோட்ல நிக்கிறது போதும். என் கண்ணு முன்னாடியே நிக்காத. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. இல்லனா நானே உன்னை ஏதாவது செஞ்சிருவேன். போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. போயிடு. என் பார்வதி கடைசி வரைக்கும் உன்னையும் உன் பொண்டாட்டிய நம்பினாலே, இப்படி நம்ப வச்சு கொண்டுட்டீங்களடா. இங்க பாரு, இப்ப கேட்டுக்க. இனிமே நீ மூஞ்சிலே முழுக்க கூடாது. நான் செத்ததுக்கு அப்புறம் கூட உன் நிழல் என் மேலேயோ என் பிள்ளைங்க மேலேயோ படக்கூடாது. போயிடு.
சத்யா ஊர் வந்துருச்சுமா. இறங்க மனசு இல்லையா? என் வண்டி அவ்வளவு தூரம் பிடிச்சு போச்சா? ஊர் வந்துருச்சு, இறங்குமா. நேரம் போனதே தெரியலன்னு 1 மணி நேரத்துல உங்க வண்டியில என் கனவுலகத்துக்கே போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றிண்ணே. நமக்குள்ள எதுக்குமா நன்றி எல்லாம்? நீ நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாமா. சரிங்கண்ணே, போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாமா. இது புது டிசைன்மா, பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இல்ல. அத காமிங்க. இந்தாங்கம்மா. மா, இது எனக்கு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குடி. மா, இப்ப எப்படி இருக்கு? ஐயோ, என் கண்ணே பற்று போல இருக்கு. அப்போ நம்ம ஊர்ல இருக்க எல்லார் கண்ணும் படட்டும். ஒரு போட்டோ ஆடு. இரு இரு இரு. இது வேற ஒண்ணு. காமி காமி காமி. நல்லா இருக்குல்ல? நல்லா சூப்பரா இருக்கு. அம்மா, அப்படியே ஒரு வீடியோட இரு, பாட்டு போட்டு தரேன். காமி காமி காமி. எப்படி இருக்கு? ஐயோ, ஹீரோயின் மாதிரி இருக்குடி தங்கம். என்ன இவ்ளோ நேரம் ஆளையே காணோம்? ஊர்வலம் எல்லாம் போயிட்டு வந்தாச்சா? இல்லத்த, பெரிய ஐயாவை பட்டணத்துக்கு அனுப்பிட்டு வரேன். எல்லாத்துக்கும் ஒரு பதில சொல்லு. இதுக்கு மேல உங்க பெரிய ஐயா போறோம், நான் வரேன். சரி சரி, வீட்டுல எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. வீட்டை பெருக்கி தொடச்சு அடுப்பங்கரையில இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி கவுத்து வை. போ, சமைச்சு வச்சிரு. சரிங்க அத்த. பாப்பா வந்துட்டான். அத்த, என்ன? இல்ல, லக்ஷ்மிக்கு எல்லா துணியும் பழசாயிடுச்சு, கிழிஞ்சும் போயிருச்சு. லக்ஷ்மிக்கு 2 பாவாடை எடுத்துக்கிட்டுமா அத்த? கேட்டியா கதைய? புது துணி வேணுமாம்ல? ஏன் அவன் என்ன நாளைக்கு சிங்காரிச்சுக்கிட்டு விசேஷத்துக்கா போறா? புது துணி கேக்குற? கரெக்டா சொன்னமா. இங்கேயே கடந்து மண்ணுல போட்டு புரள்றதுக்கு போட்டுட்டு இருக்கிற பழைய துணியே போதும். இந்த பாரு, சுமதியோட பழைய துணி நிறைய இருக்கு. அதுல இருந்து ஒரு 2-3 எடுத்து தரேன். உனக்கு தான் அந்த டெய்லர் பையனை நல்லா தெரியுமே, அவன்கிட்ட சொல்லி சின்னதா தச்சு கொடுக்க சொல்லு. இப்ப போய் முதல்ல வீட்டுல வேலையை பாரு. போ போ.
உங்க எல்லாருக்கும் பிடிச்ச கேரட் ஜூஸ். இந்த Wow. Thank you. Juice is looking very colorful. மேடம் என்ன மாதவன், ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? மேடம் நீங்க ஒரு ஃபைல்ல சைன் பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப அர்ஜென்ட் மேடம். இதையெல்லாம் ஆபீஸ்லயே முடிச்சிடுங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. We should plan everything in advance. I cannot encourage this last minute hurry. சாரி மேடம். எப்ப பார்த்தாலும் இந்த ஒண்ண மட்டும் சொல்லிடுங்க. கொடுங்க. இந்தாங்க மேடம். யாரை பார்க்கணும்? சந்திரமோகனை பார்க்கணும். நீங்க யாரு? சாரோட அப்பாயின்மெண்ட் இருக்கா? நான் அவருடைய அப்பா. ஓ சாரிங்கய்யா, நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் அவரை பார்க்க வரப்பா. அப்படிங்களா? உள்ள போங்க. Stop. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வைக்காதீங்க. யார் நீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோமா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா? அம்மா, நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு தெரியும் தாயி. ஓஹோ, அப்போ எங்க எல்லாரையும் இங்க இருந்து துரத்தலான்னு வந்தீங்களா? இல்ல தாயி. அப்புறம் வேற எதுக்கு வந்திருக்கீங்க? சந்தோஷமா நிம்மதியா இருக்காளே, சொன்னதை சாதிச்சுட்டாளே, இவளை எப்படி மறுபடியும் தோக்கடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு வந்திருக்கீங்களா? உன் மனசுல இருக்கிற கோபம் எனக்கு நல்லா புரியுது தாயி. நீ பார்த்த பழைய சூரிய பிரகாசமும் இப்ப ஓ முன்னாடி நிக்கிற சூரிய பிரகாசமும் வேறம்மா. பழசெல்லாம் எதுவும் என் மனசுல இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பாசத்துக்கு ஏங்குற ஒரு சாதாரண மனுஷனா வந்துட்டேன். என் பிள்ளை, நீ என் பேர பிள்ளைகளை கண்டு யாருமே இல்லாம இம்புட்டு வருஷம் தனியா கிடந்து கஷ்டப்பட்டுட்டேன். உங்களை எல்லாம் ஊரை விட்டு துரத்துனதுக்கான தண்டனைய நான் அனுபவிச்சிட்டேன். எல்லாத்தையும் மறந்து உங்க எல்லாரையும் ஊருக்கு வர சொல்லத்தான் இப்ப நான் வந்தேன். என்ன சொன்னீங்க? ஊருக்கு கூப்பிட வந்தீங்களா?
எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு கூப்பிட வந்தீங்க? அந்த ஊர்ல எனக்கு நடந்த எதையுமே நான் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். என்ன மன்னிச்சிரு தாய். கோபத்திலையும் ஜமீன்கிற ஆணவத்திலையும் அன்னைக்கு நீ சொன்னதை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். அது தப்பு தான். அதுக்காக நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா இதுக்கு மேல என் உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்னது உறவா? நாங்க ஊரை விட்டு கிளம்பும் போது உறவே வேண்டான்னு சொல்லிட்டு பேசாம தானே இருந்தீங்க. இப்போ எந்த உறவை தேடி வந்திருக்கீங்க? தப்புதாமா, தப்புதான். நான் பண்ணது தப்புதான். நான் பண்ணுன தப்ப உணர்ந்துதான் இன்னைக்கு உங்களெல்லாம் தேடி வந்திருக்கேன். நீங்க தப்பு பண்ணுவீங்க, அப்புறம் அது தப்புதான் என்ன மன்னிச்சிருங்கன்னு கூப்பிட்டதும் உடனே நாங்க உங்களை ஏத்துக்கணும் இல்லையா? அதெல்லாம் மன்னிச்சு உங்களை ஏத்துக்கவும் முடியாது, எதையுமே மறந்து உங்களை மன்னிக்கவும் முடியாது. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. I say you get out. இந்த பாருமா, ஆத்திரத்துல அவசரத்துல அன்னைக்கு நான் செஞ்ச அதே தப்ப இன்னைக்கு நீயும் செய்யற. மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க. என் மருமக பெரிய படிப்பு படிச்சு பெரிய மனுஷ இருப்பான்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா நீ பெரிய மனுஷி இல்லைன்னு காமிச்சிட்ட. இனிமே உனக்கிட்ட பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? என் புள்ள வேணும். நான் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அவர் வேற உங்களுக்கு தனியா சொல்லணுமா? என்ன இருந்தாலும் நீ என் மருமக. ஆனா அவன் என் புள்ள. பெத்த பாசம் அவனுக்கு நிச்சயமா இருக்கும். அவன் ஊருக்கு வர்றதுக்கு கண்டிப்பா சம்மதிப்பான். தேவையில்லாம இங்க நின்னு கலாட்டா பண்ணாம முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. இதை என் புள்ள வந்து சொல்லட்டும், நான் போறேன். ஐயா, மோகன் எப்படி பாருக்க? உன்னை பார்த்து எம்பிட்டு வருஷமாச்சு. அதுக்கு என்ன?